நேத்து வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து இட்லி மட்டும் தான் சாப்பிட்ணுன்னாங்க. சரி இட்லி மட்டும் சாப்பிட்டு காலையிலேயே சாம்பார், இட்லிலாம் வச்சுட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு 2வது இட்லி வச்சு அதையும் சாப்பிட்டுட்டோம். அப்புறம் ராத்திரிக்கு இட்லின்றப்ப என்னால சாப்பிட முடியல. இதுக்கு மேல இப்படியே போயிட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சில்லி இட்லின்னு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் எங்கள் வீட்ல ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து சரி அப்புறம் ஃப்ரூட் சாப்பிடலாமான்னு கேட்டேன். சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், இந்த பப்பாளி ஏற்கனவே வச்சிருந்தேன். அது பழுக்கும்னு பார்த்தா காயா இருந்தது வந்து பழுக்காம டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு. சரி இதுக்கு மேலேயே இத வச்சிருந்தோம்னா ஒண்ணும் இல்லாம போயிடும் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையும் வெட்டிட்டு டேமேஜ் ஆன பார்ட்ஸ் மட்டும் வெட்டிட்டு தோல் சீவிட்டு பாருங்க காயவே தான் இருக்கு. இன்னும் பழுக்கல சரியா. சரி சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்துச்சுன்னு சாப்பிட்டுட்டேன். நம்ம விரத நாள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில எந்திச்சு குளிச்சுட்டு, சாம்பார், அவியல், சாதம், அப்புறம் வந்து அப்பளம் எல்லாமே வச்சு சாப்பிட்டோம். கீரை வந்து எங்க வீட்ல பெயிண்டிங் வேலை போயிட்டுருக்காங்க. கீரை வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் 2 நாள் ஷூட்டும் பண்ணல டயட் பிளான் வந்து. மத்தியானம் ரைஸ் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு தோசை, பிள்ளைங்களுக்கு 2 தோசை, சட்னி அரைச்சேன். நேரத்துக்கு தேங்காவா இருக்கு. அது அரைக்கவே இல்ல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். நீங்க வந்து நியூ இயர்க்கு என்னலாம் பண்ண போறீங்க? என்னலாம் ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க? என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த மாரி ரெசல்யூஷன் எடுத்து வந்து நெறைய புதுசு புதுசா கத்துக்கணும், நெறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.